உன் வலசையும் என் வலசையும் தூரமில்லை. உன் கிடையாடும் என் கிடையாடும் ஒரே இடத்தில் தான் கிடை அடைகிறது. நம்மிரு மனம் போல் உன் ஆசை மறியும் என் ஆசை வெள்ளாடும் அருகருகே படுத்துறங்குகின்றன. நான் கிடையிலும் நீ வலசையிலும் தூங்குவதில் நியாயமில்லை. நிலவை ரசிக்க நீ வந்தால் நிலத்தை நாம் ரசிக்கலாம். இது கவிஞர் வெற்றி செல்வனின் கவிதை. படைப்பிலும் பேச்சிலும் அவர் கவிதைக்கு ஒரு நல்ல வளத்தை கைத்தட்டு. படைப்பிலும் பேச்சிலும் மூச்சிலும் கைவிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை சுமந்து அடையும் உண்மையான போராளி, சொல்லடை கொண்டு உரிமைகளை தேக்கி வைக்கும் பாண்டிய நாட்டு கரிகாலன், முல்லை நிலத்தின் பிள்ளை எழுத்தாளர் வெற்றி செல்வன் அவர்கள் ஏற்புரை மற்றும் நன்றி உரை வழங்க வருகிறார். இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த காலை பொழுதில் உங்களோட சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காகவும் என்னோட அன்புக்காகவும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னோட ஏற்புரை நன்றியுடையும் என்னோட கவிதை இருந்தே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது சரியா இருக்குன்னு நான் நம்புறேன். நந்தியின் காதில் சொன்னால் நினைப்பது நடந்தேன் என்றார்கள். இடையில் காளைகளிடம் தான் நாளும் பேசுகிறேன். மேய்ச்சல் நிலம் நம்முடையது என்று நாங்கள் பேசிக்கொள்ளும் ஒவ்வொரு கணமும் புதிதாக முளைக்கின்றது முள்வேலி. இதே மாதிரி இன்னொரு கவிதை, 2 கவிதை எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லா வயற்காடுகளும் விற்பனையாகிவிட்டன. யாரோ ஒருவரின் வயற்காட்டில் நானும் குடியேறிவிட்டேன். வாழ்க்கை ஏக்கரிலிருந்து சதுரடிக்கு சுருங்கிவிட்டது. பாவம், கிடை மறந்த மாடுகள் தான் காட்டை விட்டு சாலையில் பொறுக்கி திங்கின்றன. இதையே இந்த நேரத்தை சொல்றேன்னா, நான் பேச வந்திருக்கிறது, எழுத வந்திருக்கிறது எல்லாமே அரசியலுக்காக தான். ஆடு ஓட்டிட்டு போற ஒரு கீதாரி ஒரு 300 ஆடை ஓட்டிட்டு போறாருன்னா எப்படி அந்த 300 ஆடு வாய் பேச தெரியாதோ அந்த கீதாரிக்கு வாய் பேச தெரியாது. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் பேச வந்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான் நான் எழுத்தாளர் அவையனாக பேசும்போது குளம்படியை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன பதிலளிக்க விரும்புறேன் அப்படின்னா, அண்மையில கங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைச்சது. லாஸ்லு அவர் பேர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு சிறப்பான நல்ல நூலை எழுத வந்தேன், அதுதான் என்னை 56 நூல்கள் எழுத வச்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அதை நான் பதிலா வைக்கிறேன். நான் ஒரு சிறப்பான நூல் தான் எழுத நினைக்கிறேன். இப்ப 4வது இடத்துல இருக்கிறேன். அது இன்னும் போகலாம். அந்த சிறப்பான நூலை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு இன்னும் காலாகும். கண்டிப்பா அந்த இடத்துல நோக்கி நான் பயணிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் ஆடு திருடு போனதுக்கு அக்கா ஒரு மன்னிப்பு கேட்டாங்க. எங்க முன்னோர் கூட திட்டிருக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு அது பெருசு இல்லை. அது நம்ம இனக்குழு இல்லை, தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய அளவுல காதல், பகை, வீரம், களவு எல்லாமே இயற்கையோட இணைஞ்சது. அது இயல்பானது. எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. சங்க இலக்கியத்துல ஆணையரை மீட்டல், ஆணையரை கவர்தல் இருக்கு. அதோட தொடக்கம் மீட்சி இன்ன வரைக்கும் இது போயிட்டு தான் இருக்குது. அது தொழிலை பாதிச்சு அப்படின்னா பாதிக்கல. எது பாதிச்சுன்னா மேய்ச்சல் தான். ஒரு ஆடிட்ட இருந்து ஒரு மேய்ச்சலுக்கு இருந்து ஆடத்துக்குன்னா தவறு. ஆனா அதே ஆடிட்ட இருந்து மேய்ச்சல் நிலத்தத்துக்கு இருந்து எவ்வளவு பெரிய தவறு. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மேய்ச்சல் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தாண்டிதான் எங்க இந்த நிலத்துல இந்த இடத்துல இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். அப்ப அந்த இடத்துல அதுதான் நான் அந்த இடத்துக்கு பதிலா சொல்ல விரும்புறேன். அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. எங்களுக்கு அது பொருட்டு இல்லை. அந்த மன்னிப்பு ஏற்கக்கூடியது இல்லை. நான் சொல்ல போனேன். ஏன்னா எல்லா சமூகத்துக்கும் உள்ளது. களவும் காதலும் வீரமும் எல்லா சமூகத்துக்கும் உள்ளது. அது ஒருவருக்கு மட்டுமல்ல இல்லை. அப்புறம் அக்கா சொன்னாங்க, குட்டி அக்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு ஒரு நிமிடம் அக்கா அந்த மேய்ச்சலத்துல பார்த்த மாதிரியும் உங்களெல்லாம் அந்த இடத்துல பாக்குற மாதிரியும் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. திரும்ப நான் பதிவு செய்தது தான். அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அன்பில கவிஞர் ஆலிசி ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. அந்த கவிதையோட கடைசி வரி இரு வாழ்வி அப்படின்னு. நானும் நீங்க எல்லாம் இருவாழ்வு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு தாய்மொழி இருக்குது. நாம அதை விட்டு இங்க புலம்பெயர்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு 2 வகையான வாழ்வு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது இருக்குமா எனக்கு தெரியல. இப்ப நம்மை போன்று ஒரு இடத்துல பிறந்து இன்னொருத்த வந்திருக்கும் இல்லையா? அப்ப நமக்கு வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடியது இவ்வாழ்வு தான். நான் உன்னை பார்த்துருக்கோம்.
இங்க வந்துட்டோம், ஆனா அது கிடைக்குமா அப்படிங்கிறதுல நானும் ஒரு ஈடுபாடு. எனக்கு எதை விடுறது எதை எடுத்துக்கிறேன்னு தெரியாம தான் ஒரு பழசு திரும்ப எழுதிக்கிட்டு நினைக்கிறேன். அப்புறம் எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எழுத நினைக்கும் கதைகள் வந்து சங்க இலக்கியத்துல நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். சங்க இலக்கியத்துல ஆயர்களை பற்றியான செய்திகள் நிறைய இருக்கு, ரொம்ப நிறைய இருக்குது. இலக்கியத்துல பிற்கால இலக்கியம் சொல்லக்கூடிய பள்ளி இலக்கியம், நாயக்கர் ஆட்சி காலத்துல ஏற்றப்பட்ட அந்த பள்ளி இலக்கியங்களையும் ஆயர்கள் பற்றிய குறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆயர்கள் பற்றியான இருக்குன்னா இல்லை, நான் தேடுறேன், எனக்கு கிடைக்கல. அப்ப இந்த இடைவெளி என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளுக்கான இடைவெளி. இந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஆங்கிலேய ஆட்சி காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க? நாயக்கர் ஆட்சி காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இப்படிலாம் ஒரு கேள்வி எனக்கு வைக்கல. அதுதான் இந்த கதை நகர்த்தி போற இடம். கண்டிப்பா அவங்க சொல்றதுக்கான பதில் அடுத்த நூல்ல வரலாம்னு நினைக்கிறேன். எஸ்கேபிசம் இல்லை, அது கண்டிப்பா அடுத்த வரும் நான் நம்புறேன். அதுக்கான செயல் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் வினோத் வந்து ஒரு 3 வச்சாரு. வினோத் வந்து என்னோட நண்பர். அதாவது தமிழ் இதுல வந்து ஒரு நூலை பற்றி அணிந்துடுறதுன்னா 3 பேருக்கு தான் உரிமைன்னு சொல்லுவாங்க கேட்ட வரைக்கும். ஒண்ணு நண்பர், கூட இருக்கிற நண்பர், இல்லைன்னா ஆசிரியர், இல்லைன்னா மாணவர். ஒரு நூலை பற்றி அணிந்துரை எழுதணும் அப்படின்னா இவங்களுக்கு முதல் உரிமை. அப்ப நம்ம வினோத் சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் நாங்கள் கூடி விவாதிக்கும் போது கண்டிப்பா நிறைய பேசியிருக்கிறோம். பேசின விளைவு தான் அந்த நூல் இந்த இடத்துக்கு வந்து நினைக்கிறேன். அழகிலாக்கா சொன்னாங்க, குளம்பல்ல விட்டதை இதை முடிச்சுட்டு அப்படின்னாங்க. நான் எழுத வரும்போது இலக்கியம் இப்படின்னு நினைச்சு நான் எழுத வரல. எனக்கு தேவை இருக்குது, எந்த வடிவம் எனக்கு தெரியல, நான் எழுதணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதுனேன். அது நாவலுங்க வடிவத்துக்கு வந்தது, அது விமர்சிக்கப்பட்டது. அந்த விமர்சனம் ஏற்றுக்கிறேன், மறுக்கிறதுக்கு இல்லை, அதை நான் ஏற்றுக்கிறேன் கட்டாயம். திரும்ப திரும்ப நான் எழுதும் போது அது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். விமர்சனங்கள் ஒரு நூலுக்கு தேவையே விமர்சனம் தான். அதுதான் என்ன நெறிப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் முழுமையை ஏற்றுக்கொள்கிறேன். அவரு வினோத் சொன்னாரு, குறைஞ்சபட்ச இருமையாவது மாடுகளை சேர்த்துங்க. கண்டிப்பா அதுக்கான இருக்கு, கதை களங்கள் இருக்கு, எழுதுறதுக்கான காலமும் சூழலும் ஒத்தும் போது கண்டிப்பா என்ன நான் மாத்திக்குவேன். ரொம்ப நன்றி அந்த குறிப்புக்கு. விவரணைகள் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். தொக்கினிக்கு உண்மைகள் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நூல் ஆக்கம் பத்தி நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். என்னோட கவிதை இருக்கும். ஒரே இரவில் ஒரே பகலில் ஒரே ஒரு குண்டில் ஒரு நாடு அகதியாகிறது. ஒரே இரவில் ஒரே பகலில் ஒரு குண்டில் ஒரு நாடு அகதியாகிறது. இப்படித்தான் ஒரே இரவில் ஒரே பகலில் ஒரே மலையில் ஒரே இடிச்சட்டத்தில் ஒரே ஒரு கோயிலில் எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் இழந்துவிட்டு தலையில் வெற்று துணியுடன் வீடு திரும்பி வைக்கும் அப்படின்னு இந்த கவிதை. இது அன்பில் நடந்துதான் இருக்கு. இது நடக்க முடியும். இயற்கைக்கு எதிராக அங்கே யாருமே கிடையாது. நம்ம யாருமே இயற்கை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மழையோ வெயிலோ இது அந்த நிலத்துல உள்ளதுதான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மேய்ச்சல்ல பிரச்சனை தான். நாக்குக்கும் தொண்டைக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த மேய்ச்சலுக்கான பிரச்சனை தான் நீடிச்சிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு தீர்வு காண்கிறதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். என்ன கேட்டா நான் வந்து எனக்கு போராட பிடிக்கும், களத்துல இருந்து செயல்பட பிடிக்கும். அதுக்கு வழி இல்லை, சிக்கல மாட்டேங்கிறது இருக்கு. நான் நம்மளோட குடும்ப சிக்கல், அதனால நான் எழுதுறேன். கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நான் செயலாட்ட நினைக்கிறேன், அதுக்காக நான் எழுதுறேன். ஒரு 2 சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் நன்றி உரைக்கு முன்னாடி. அண்மையில வந்து ஒரு 2 சம்பவம் நடந்தது. கடந்த ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி ஒரு தகப்பன், கிட்டத்தட்ட 40 வயதை மதிக்கின்ற ஒரு கிடைக்காரர், அவர் வந்து மின்னல் தாக்கி இறந்து போனார். அவருக்கு வந்து 2 குழந்தைகள். இப்ப மனைவி தனிச்சா அந்த குழந்தைய பார்க்க சொல்லி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதே இன்னொரு எங்க பகுதிகளில் ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு அப்பா அம்மானு காலை வேலை கடையில் இருக்கும்போது பையனை வந்து மின்கம்பியை மிதிச்சு இறக்க சூழ்நிலை அப்பா அவரை காப்பாற்றி அவரை உயிரை விட்டுட்டாரு. இது யாரோட தவறு, யாரோட இயற்கையிலிருந்து வர தவறை யாரும் பண்ண முடியாது. ஆனா அரசாங்கத்துல வர அந்த கம்பி அறிந்து வந்து 3 ஆண்டுகள் ஆயிட்டு. 3 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் 3 ஆண்டுகள்ல அந்த பழுதையை பார்க்காம நிலத்தை கிடந்த மிதிச்சு அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நாங்க இயற்கைக்கு எதிராக போராடல, ஆனா அரசுக்கு எதிராக சொல்ல வேண்டியது, அரசுக்கு எதிர்ங்கிற இடத்துல நான் சொல்லலை, நான் அரசுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கா நான் பாக்குறேன். அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டுல வர்ற தொகையில சிறு பகுதியை நான் உங்களுக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். அதை சொல்லி இந்த நூல் என்னோட நன்றியுரை.
இந்த நூல் வெளியாகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் நண்பர்கள் தான். மற்றும் குழுவினர் யாரு கிட்ட எல்லாருமே அதுல இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க. அண்ணன் செந்தில், வினோத், ராஜசேகரன், அழகா, முசே பிரகாஷ், ஐயா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க மற்றும் குழுவினர்ல. அவங்களுக்கு வந்து இந்த நூல் ரொம்ப சிறப்பு. ஒரு நூல் வெளியே வரணும்னா முதல்ல அது வந்து பேசப்படணும். நான் எழுதிக்காத நூல் ஆகிடாது, நான் எழுதுறது மட்டும் எல்லாமே நூல் ஆகிடுது. அப்போ வந்து கலந்துரையாடப்படணும். அப்ப எனக்கு வந்து யாரு அந்த இலக்கிய இடத்துல இருந்து கலந்துரையாடப்ப எனக்கு நண்பர்கள் தான். அவங்களுக்கு வந்து நன்றி சொல்றது எப்படின்னு எனக்கு தெரியல. உணர்வுகள்ல இருந்த மீதியான நன்றி ஒன்று சொல்லிட்டோம்னா அங்க உள்ள பகை எல்லாமே மாறி பகையை இது பண்ணக்கூடிய இடத்துல மன்னிப்பும் நன்றியும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல என்னோட ஆழ்ந்த உணர்வின் வெளிப்பாடா நன்றியை சொல்லி, இந்த உறவு, இந்த நட்பு என்னோட ஆயுளுக்கு ஈடுன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அலர்பதிப்பகம் இது என்னோட அலர்பதிப்பகத்துல 3வது நூல். என்னோட சிவகாரி. முதல் நூல் வந்து ஆலிசிபினோட மற்றும் குழுவினர், 2வது தீமொழி, 3வது என்னோட புத்தகம். அந்த புத்தகத்துக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க புத்தகம் படிச்சீங்கன்னா தெரியும். அவ்வளவு வடிவமைப்பா இருக்கட்டும், அட்டைப்படமாக இருக்கட்டும், அதுல இருக்கிற பிள்ளைகள் நிறைய விஷயத்துக்கு ரொம்ப உதவுனது செந்தில் அண்ணன், வினோத், ஆலிசை, மதியன் ஊர்ல இருக்க கவிஞர் மதிக்குமார், அவங்களுக்கு எல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து வாழ்க்கையில நம்ம நீடிச்சுட்டே போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் நினைப்போம். அது ரொம்ப முக்கியமா நினைக்கிறது வந்து அடுத்தது எல்லாரும் சொல்ற எல்லாருமே தான். யாழிசை பதிப்பகத்தோட ஆசிரியர், தமிழாசிரியர் ஐயா இளங்குமரன். இப்ப அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு ரொம்ப கெட்டியானது. அத யாழிசை என்னோட குளம்படி நூல் வந்து வெளிவரதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. இப்ப அதுல இருந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிறதுக்கு ஐயா காரணம். அதுல எவ்வளவு உடல் அந்த நேரத்தில் உடல் பாதிக்கப்பட்டும் கூட நிறைய வேலை செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு எவ்வளவு என்ன செஞ்சாலும் இதா ஆகாது. நன்றிங்கிறது நீங்க ஒரு துளி செஞ்சுட்டாங்கன்னா நீங்க 1000 துளியை கொடுத்தாலும் நன்றி ஆகாது. அது வந்து உடனே வெளிப்பாடு. கடைசி வரைக்கும் போயிட்டு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஏகேஎஸ் நிறுவனர் அண்ணன் நானர்கார் சரவணன் சொல்லும். நானர்கார் அண்ணனோட இயற்பெயர் சரவணன். தமிழ்ல அதுக்கு பொருள் நானர்காரன் என்றார். சரவணன் வட சொல். அப்படிங்கிற பேர்ல மட்டும் மாத்திக்கிறாம எல்லா சூழலும் நீங்க அலுவலகத்துல தமிழ் பேச முடியுமான ஒரு கேள்வி வச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற புலங்கு பொருளை சொல்லி அலுவலகத்துக்குள்ள எல்லா இடமும் தூய தமிழ் பேச முடியும்னா அதை செயல்படுத்திட்டு இருக்கிறது அண்ணன் நானர்கார். இன்னைக்கு அவர் செஞ்ச உதவிகள் எல்லாம் ரொம்ப பெருசு. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எனக்குள்ள இருக்கு. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்னோட உணர்வின் வெளிப்பாடாக நான் வச்சுக்கிறேன். இந்த நூல் எழுதி போற சொன்னோன்னா இந்த வேட்டி சட்டி எடுத்துக்கிறது அண்ணன் தான். கடந்த வாட்டம் இதே நூல் தான் அவர் தான் பண்ணியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணனுக்கு நன்றி. அப்புறம் ஒரு நூல் வெளியீடு சாதாரண 2 பேர் பேசினா அது நூல் வெளியீடு ஆயிருமா? அதை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த காணொலி உருவாக்குனது எனக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லி இந்த காணொலி உருவாக்குன வேலையை வந்து ரொம்ப சிறப்போட பண்ணாங்க செந்திலனும். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா நானும் வேலை பார்க்குறேன். எல்லாரும் வேலை பார்க்குற சூழல கூட இது எப்படியா நம்ம ரொம்ப அழகா பிரசேஷன் ரொம்ப அழகா படைக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நூல் வெளியீட்டு மட்டும் இல்லாம ஒரு கலையை கொண்டு வந்துச்சு. இசையில இருந்து ஒரு காணொலியாக்கி தாலாட்டு பாட இருக்கு. அதெல்லாம் எனக்கு யோசனை சொன்னாங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது தாலாட்டு அம்மா பாடுவாங்கன்னு சொன்னோம்னா அதை எடுத்து கொடுத்தோம்னா அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் எழுத்தாளர் அருள் அவங்களுக்கு ஏன் அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்னா அக்காவே வந்து பெரிய விமர்சனம். அக்கா வந்தாலே ஒரு பெரிய வாழ்வீச்சு இருக்கு அப்படிங்கிறது பரவாயில்ல ஒண்ணுதான். ஏன்னா யாரையும் கண்ணு வச்சு பார்க்க மாட்டாங்க. படிப்புனா அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய இது. அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு படைப்புக்கு என் முகத்தை பார்க்க கூடாது, எழுத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பேசுறதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிக்காக தான் அவங்களுக்கு கூப்பிட்டா. 2வது தஞ்சை. இந்த நூல் பேசக்கூடிய இடம் வந்து தஞ்சையும் ராமநாதபுரம் தான். அதனால அவங்களுக்கு இந்த வாழ்வு பற்றியான ஒரு பார்க்குற பார்வை எப்படி இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கூப்பிட்டேன். அவங்களுக்கு என்னோட நன்றி. என்னோட நண்பர் வினோத் நிறைய வினோத் வந்து நான் எழுத்தாளராக இருக்கலாம். ஒரு எழுத்தாளருக்கு வந்து எங்கிருந்து ஒரு அறிவு அது படைப்பை திறனை மேம்படுத்த முடியும்னா ஒரு விமர்சகத்தை வந்து அந்த விமர்சகத்தை வந்து அதிகமா எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறது வினோத்தின் நண்பர்கள் தான். இந்த நேரத்தில் வினோத் நான் அப்புறமா எங்க கவிஞர் சகி, எங்க அங்க சங்கத்தின் அங்க சவிங்க இருக்கு. அதாவது கவிஞர் சகி நிறைய பேர் தெரியும். சகி மாரிமுத்து வரவேற்புரை சொல்லி சிறப்பித்த கவிஞர் சகி மாரிமுத்துக்கு என்னோட நன்றி.
படப்பிடிப்பு இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அருமையா படங்களை பிடித்து உதவி செஞ்சுட்டு இருக்கிற நண்பர் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. இதை வந்து நான் போகல, நான் வந்ததுக்கு முன்னாடி சிந்தனை அங்கிருந்து ஒரு நண்பரை அலைபேசியிலே பேசி அவரை போய் அந்த இடத்துக்கு போக சொல்லி அவர் அந்த காணொலி சின்ன என்னென்ன வேணும் நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வேணும்னு சொல்லி நான் சொன்ன மாதிரியே எழுதி கொடுத்துருந்தாரு. அவருக்கும் அந்த நிகழ்ச்சியில அந்த காணொலியில பேசக்கூடிய அவர் எங்க உறவினர் தான், தங்கவேலி கீழன்னு சொல்லிட்டு அவர் பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காரு. இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி ஆறுகளுக்கு மருத்துவம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த அளவு அந்த செயற்கை அதாவது ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து இயற்கை அவருக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அப்புறம் குழலிசை அப்படின்னா எனக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க நம்புறது அருந்து போச்சு நினைக்கிறேன். சங்கீதத்தை புரட்டி பார்க்கும்போது எனக்கு இருக்கிற 20 பாடல்களுக்கு மேல 1000 குழலிசை வாசி இருக்காங்க. வேற எந்த இதுலையுமே எந்த இனக்குழுமே குழலிசை வாசிக்கிறதா காமிக்கப்படல. அவங்க ஆடுகளை ஓட்டிட்டு வரும்போது மாடுகளை ஓட்டும் போது காலையிலையும் மாலையிலையும் பேச்சு சொல்லிக்க ஆள் இருக்காங்க. அவங்க வந்து குழலிசை பழகிருக்காங்க. ஆனா அது மரபு இன்னைக்கு ஆட்டமே இல்லை. நான் தேடுறேன், யாராவது வச்சுட்டீங்களாப்பா காமிங்க, ஆட்டே இல்லை. அப்ப அது ஒரு ஏக்கமா எனக்கு இருக்குது. ஏன் இப்படி எல்லாம் போச்சு? அவங்க குழலை பயன்படுத்தி ஆடுகளை கட்டுப்படுத்தலாம் செஞ்சிருக்காங்க. கொம்புதல்ங்கிற பழக்கம் இருக்கு. மாடுகளோட கொம்பை பயன்படுத்தி ஆடுகளை கட்டுப்படுத்துறது. அப்ப எனக்கு குழலிசை மேல ஒரு தீரா ஒரு ஏக்கம் இருக்கு. அதை இங்க அதே பாடலை கேட்கும் போது நம்ம மகிழ்ச்சியா இருந்தது. அவருக்கு எனக்கு குமார் அப்புறம் பிழை திருத்தம். ஒரு நூல் வெளிவரம்னா தமிழ் நம்ம எழுதுறோம், குறைஞ்சபட்சம் மொழிக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நான் வந்து பிழை இல்லாமல் பேசுவதும் பிழை இல்லாமல் எழுதுவதும் நான் நினைக்கிறேன். ஒரு நூல் வரும்போது எத்தனை முறை பார்த்தாலும் பிழை வந்துட்டே இருக்கும். அது நம்ம கண்ணு நம்ம ஆட்டோ கரெக்ஷன் சொல்லுவோம்ல, நம்மளே சுயம் அது சரி பண்ணிக்கணும். அந்த இடத்துல எனக்கு 2 பேர் ரொம்ப உதவுனாங்க. ஒண்ணு என்னோட கூட பிறந்த அக்கா தமிழாசிரியர் விமலாதேவி, தமிழகத்தில் இருக்காங்க. இன்னொன்று கூட பிறக்காத அக்கா பிரபாதேவி, அவங்க நேரத்தில் எல்லாம் மருத்துவத்துக்காக இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உணவு வழங்கி சிறப்பிச்ச காந்தரா படம் பார்க்கறதுக்காக கும்பகோணம் போயிட்டு வந்த அண்ணன் கரிப்பேட்டை சிறுகாராண்டல்ல மனசே நடராஜன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மின்தூக்கி இதை சாத்தியப்படுத்தி நிகழ்ச்சி நடக்கிறோம்னா பல சிரமங்கள் அது இருக்கு. பொருள் ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரி இதுகள்லாம் யார் செய்வாங்க? நம்ம நண்பர்லாம் செய்வாங்க. எந்த வித இதுவும் இல்லாம என்னோட தம்பிகள் வந்திருக்காங்க. மின்தூக்கி அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் மேலே ஏற்றி கொண்டு வந்து இந்த தம்பி கவனியர் கிருஷ்ணன், உணவு பரிமாறு இடத்துல இருக்க நண்பர்கள் சிங்கராஜ், ராஜகுமார், பிரவீன், சுஷிகுமார் அவர்களுக்கு நன்றி. நூல் அச்சுகளுக்கு ஒரு உதவி பண்ணாங்க சிங்கப்பூர்ல. நாங்க பணமே கொடுக்கல 2-3 மாதமா அவர் கேட்கவும் இல்லை. நாங்க கேட்டு இருக்கவில்லை. அவ்வளோ ரொம்ப எளிதா இருந்துட்டு அப்புறமா ஒரு நாள் வந்து பணத்தை கேட்டு வாங்கிட்டாரு. ஆதவன் அச்சகம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுங்க சொல்றேன். அவங்க நன்றி. எனக்கு வந்து அக்காக்கள் 2 பேர், அண்ணன் இல்லை. நீங்க நிறைய பேர் அண்ணன் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் எனக்கு 2 அக்கா கூட பிறந்தாங்க. ஆனா சிங்கப்பூர்ல நான் நம்புறேன் எனக்கு நிறைய அக்காக்கள் கிடைச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா நான் அக்காக்கள் மூலம் வளர்க்கப்பட்டேன். அம்மா அப்பா வந்து ஆட்டுக்கள் இருப்பாங்க, இன்னும் 2 அக்கா வளர்த்தாங்க. அப்படி எனக்கு வயது முன்னங்களை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க தம்பி கூட நாங்கள் அக்கா கொடுத்து உண்மையிலேயே அக்காக்களை விட்டு இங்க வந்தாலும் எனக்கு இங்க அக்கா நிறைய இருக்கு. நன்றி. அப்புறம் நீதிபாண்டன் இந்த சிவாலய தொகுப்பு வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம் நினைக்கிறேன். கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழம்பு எழுதி முடிச்சோன்னு நீ ஏன் சிறுவர் எழுதல, ஏன் அதில் உனக்கு சொல்றதுக்கு இடமே இல்லையா அப்படின்னு கேட்டாரு நீதிபாண்டியன். அங்கதான் சரி அதையும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு முடிவெடுத்து அதை செஞ்சது. நீதிபாண்டியன் வந்து இங்க பின்னாடி கூட நிற்பாரு, ஆனா செய்யற செயல்கள்லாம் ரொம்ப பெருசா. அப்புறம் என்னோட அதே நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இங்க வந்திருக்காங்க கல்லூரி நண்பர்கள் இங்க வந்திருக்காங்க. நான் பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப காலம் சந்திக்கிறேன். நாங்க இந்த இதை கேட்ட உடனே இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஒரு மொழியின் அந்த வளமையை எல்லா காலத்திலும் எடுத்துக்கொண்டிருக்கிற தமிழாசிரியர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் நூல் வெளியீட்டு செய்தியை வெளியிட்ட தமிழ் முரசு, மற்ற இணையதளங்கள் நண்பர்கள்லாம் நேற்று நிறைய பேர், நான் இது கேட்கல, அவங்களாம் வந்து மற்ற எல்லா சமூக இணையதளங்களையும் என்னோட அந்த அழைப்புகளை வெளியிட்டு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குனாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நெறியாளர் செல்வி மோகன் கரிவர்த்தினி அவங்களுக்கு நாங்கள் ஒரு வாரமா அந்த நிகழ்ச்சி தொகுப்பனை பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் மாதம் நடந்துட்டு இப்போ வரைக்கும் கூட சில வரல,
அந்த இடத்துல அவங்க சரியான நேரத்தில் இல்லை அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் கொடுத்தாங்க. அவங்க அழகா வச்சாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. இடம் கொடுத்து உதவி இந்த பேசி உலகம் இதை வந்து நான் பெரிய இதா பாக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல இந்தியாவிலே கூட இப்போ ஒரு அரங்கம் கிடைக்கும் எல்லா வசதிகளோட அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா எந்த கட்டணமும் இல்லாம ஒரு கலையில இப்ப நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கிறேன், என்ன போல ஒருத்தர் யாரு வந்தாலும் இங்க ஒரு நிகழ்ச்சியை படைக்க முடியும், ஒரு நூல் வெளியீடு பண்ணலாம், இல்ல வேற கலை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யற இந்த சிங்கப்பூர் அரசுக்கும் தேசிய நூலகத்தின் தமிழ்துறை தலைவர் ஐயா திரு அழகியமணி அவர்கள் இந்த நிறைய எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்த பொறுப்பாளர் நிம்மி அவர்களுக்கும் உதவியாளர் அண்ணன் திரு எந்த நூல்ல இருந்தாலும் உடனே வந்து அவருக்கான எங்களுக்கு அவர் விடுமுறை இருக்கு, வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. விடுமுறையா இருந்தா கூட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாரு. அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் அமைப்புகள் இந்த இலக்கியத்துல வர்றதுக்கு ரொம்ப பெரிதா உதவும் 2 அமைப்புனா தங்கமீனும் கபிமாலையும். நான் அங்கிருந்து நான் கையை பிடிச்சிக்கிறேன் நான் நினைக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த திறமை இருந்திருக்கலாம். அதை வெளிப்பாட்டுறதுக்கு ஒரு பரிசோ இல்ல அங்க என்னோட படைப்பை விமர்சனம் பண்றதுக்கோ நிறைய வழிகள் இருந்து நினைக்கிறேன். கவிமாலைக்கும் தங்கமீனுக்கும் நன்றி. அப்புறம் எனக்கு தமிழ் மேல அதனோட மொழி அது ஆர்வம் சொல்ல விரும்ப மாட்டேன். அது மொழியை நீங்க சரியா பேசணும், சரியா எழுதணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கப்படைய ஒன்றா நான் நினைக்கிறேன். அதை நான் பெருமையா சொல்லிக்கணுங்கிறது தேவையில்லை. வேற மொழிக்கார கத்துக்கிட்டா எனக்கு தமிழ் தெரியும் பெருமையா சொல்லலாம். நான் ஏன் சொல்லணும்? அப்படி இருந்து எனக்கு எழுத்துல பிழைகள்லாம் வரும் இல்லையா, அதை வந்து சரி செய்யறதுக்கு வந்து உதவி இருக்கிறதுல மகுடேஸ்வரன், கவிஞர் மகுடேஸ்வரன் என்னோட எழுத்துல இன்னைக்கு சில மாணவர்கள் எழுத்து பிழை இல்லாம தமிழ் எழுத முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நடத்தப்பட்டதுக்கு இலக்கணம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிற காரணம் அவர் தான். அவருக்கும் மகுடேஸ்வர் மாணவர் பாசறைக்கு நன்றி. அப்புறம் குறிப்பா இங்க வந்திருக்கிற இலக்கியம் சாரா நண்பர்கள், உறவினர்கள், என்னோட நிறுவனத்துல இருந்து சக என்னோட வேலை பார்க்குற நண்பர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அப்புறம் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், என் மேல பாசம் கொண்டு எனக்காகவே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த இடத்த நான் இந்த சிங்கப்பூரத்துல நான் ஆள நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறாரு. இது இலக்கியம் வேலையில ஒருத்தர் இருக்காரு, என்னோட முன்னாள் மேல பின்னாடி உட்காந்துருக்காங்க, அண்ணன் முருகேசன். அவரும் தஞ்சாவூர். அவரு இந்த வேலை இடத்துல வந்து ஒரு வேலைத்துறை சார்ந்த இடத்துல அதை பிடிச்சிக்கிட்டு மேல போறதுக்கு உதவக்கூடிய வந்து அந்த சூழல் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் நான். இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஆண்டு காலமா ஒரு துறை சார்ந்த ஒரே தொழில் இருக்கு அப்படின்னா அது காரணம் அவர் தான். அவரை நிறைய கத்துக்கிறேன். அவர் இங்க வந்திருக்கிறாரு, அவருக்கு நன்றி. நன்றி சொல்லிக்கிறேன். கவிஞர்கள் என்னோட இந்த இலக்கிய இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த உரையை முடிச்சுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப உயர்ந்த மனிதராக இருக்காரு, கொஞ்சம் படிச்சுப்போம். ஆனா அவரோட வாழ்க்கையில் அவர் எழுத்தாளராக இன்னும் உயர வேண்டும் என்பதற்காக நம்மளோட கைதட்டல் மூலமா அவர் அவர் மென்மேலும் பல களங்களை காண நாம் அவரை வாழ்த்துவோம். சரி, இன்னும் நிகழ்ச்சி வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கீழே வந்து நூலகத்துல B1 ப்ரோக்ராம் ரூம் 3ல வந்து புக் கிளினிக் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரமா சுரேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அது நிகழும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தாராளமா அதை போய் பார்க்கலாம். விழா நிறைவினை நெருங்கி விட்டோம் நண்பர்களே. அனைவருக்கும் மதிய உணவு இன்னும் 10 நிமிஷத்துல உங்க எல்லாருக்கும் வந்துடும். புத்தகங்களை நீங்க எல்லாருமே புத்தகங்களை பெற்றுக்கொண்டு எழுத்தாளரை மேடையில் சந்திக்கலாம். நூலோட விலை வந்து 15 வெள்ளி தான். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு கொடுத்து நிச்சயம் புத்தகங்களை வாங்கிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இத்துடன் நிகழ்வு முடிவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது மோகன் ஹரிவர்தனி. நன்றி, வணக்கம்.